Hello friends, welcome to Law of Mind Magic. நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டீ பிடிக்கும். சாதா டீ, இஞ்சி டீ, லெமன் டீ, கிரீன் டீ, பிளாக் டீன்னு. ஆனால் நம்மளுடைய மனம் தளர்வாக இருக்கும்போது, சோர்வாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு டீ தேவைப்படும். அதுதான் பாசிட்டிவிட்டி. நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது, ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி ரொம்ப கவலையாக உக்காந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசினா எவ்வளோ ஒரு உற்சாகமாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு பாசிட்டிவான மனிதர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தின் பெயர் பணம், மனம், ஞானம். நம்ம விரும்புகிற பணத்தை ஏன் நம்மளால் சம்பாதிக்க முடியறதில்ல, நம்மளுடைய மைண்டை டியூன் பண்ணுறதன் மூலமாக நம்ம விரும்புகிற பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், பணத்தை பற்றிய அறிவை வளர்ப்பதன் மூலமாக, அதை தான் இங்கே ஞானம்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக நம்ம விரும்புகிற பணத்தை எப்படி சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படி பணம், மனம், ஞானம்னு 3 பகுதிகளாக பிரித்து பாமரனுக்கும் புரிகிற விதத்தில் ரொம்ப எளிமையாக விளக்கியிருக்காரு. பணத்தடை அது மனத்தடை, அதை உன் ஞானத்தால் உடைன்னு சொல்கிறாரு. எழுதியவர் பெயர் பாசிட்டிவ் பெருமாள். இவர் சும்மா பெயருக்காக பேரில் பாசிட்டிவிட்டியை சேர்க்கல, உண்மையிலுமே பாசிட்டிவான மனிதர் தாங்கிறது அவருடைய எழுத்துக்களில் தெல்ல தெளிவாக தெரியுது. அந்த முதல்ல இருக்கக்கூடிய சமர்ப்பணம் பகுதியே உங்களை உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் இந்த சமர்ப்பணம் பேஜை. வாழ்வில் வெளிச்சம் வந்து விடாதா, பணப்பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா என மனதால் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு தமிழக இளைஞருக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே பெரும் அருட்செல்வத்தோடையும் பொருட்செல்வத்தோடையும் உலகமே வியக்கிற வண்ணம் வலம் வந்தவங்க நாம. இன்னைக்கு கூலிக்கு மாரடிக்கிற நாம தான் உலகிற்கே பல வணிக வியாபார முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கோன்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தை மொத்தம் 12 பாடங்களாக சொல்லி இவர் இந்த பாடங்களை பள்ளி கல்லூரி பாடங்கள் வழங்கிடாத பாடங்கள்னு சொல்றாரு. உண்மைதான். இதை படிக்கும்போது இதெல்லாம் ஏன் நமக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சிலபஸில் இல்லைன்னு நமக்கு தோணும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரை இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற அறிவுரை என்ன, நல்லா படித்து நிறைய மார்க்ஸ் எடுத்து பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குறது மட்டும்தான் வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் ஆகச்சிறந்த ஒரே வழின்னு போதிச்சுட்ருக்கோம். அந்த வழியை பின்பற்றிய நம்மளுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் பெருசாக ஒன்றும் சாதிக்காமல் போனதும், அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடிக்காமல் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இன்னொருத்தருக்காக வேலைன்னு ஓடி கடனை வாங்கி அந்த கடனை அடைப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சு ஓஞ்சு போனதும் நம்மளுடைய நினைவுக்கு வரணும். மறுபடியும் ஒரு தவறான பாதையையே அடுத்த தலைமுறைக்கு போதிப்பது மிகவும் அபாயகரமானதுன்னு பாசிட்டிவ் பெருமாள் சொல்கிறாரு. இவர் 8வது வகுப்பு அந்த கோடை விடுமுறையில் இவருடைய அம்மா நீ வேலைக்கு போகணும் இந்த 2 மாதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தினமும் 10 ரூபாய் கூலிக்கு மர வேலைக்கு போகிறாரு முதல் மாதம். அதுக்கு அடுத்த மாதம் கட்டட வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகிறாரு. அங்கே ஒரு நாளைக்கு 15 ரூபாய். அந்த மாதம் வேலை முடித்ததுக்கப்புறம் அவருடைய கையெல்லாம் கொப்பளங்கள். அந்த கொப்பளங்களோடு சேர்ந்து கை நிறைய பணமும் இருந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம். தன்னுடைய வீட்டுக்கு கொடுத்தது போக அவருடைய அடுத்த வருட அந்த பாட புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் வாங்கிக்கிறாரு. அது போக இருந்த பணத்தில் தன்னுடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெருசாக ஒன்றும் ஆசை இல்லை, பேக்கரியில் போய் கேக்கு வாங்குறது, ஊர் திருவிழா, கோயில் குளம்னு சுற்றுறது, தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுன்னு இந்த மாதிரி ஆசைகளையெல்லாம் என்னுடைய சொந்த காசில் நிறைவேற்றும் போது தான் பணத்தை பற்றிய புரிதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாரு. எனக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, 8வது லீவில் 9வது முடித்த பசங்கள்கிட்ட போய் அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி அந்த லீவ்லையே படிச்சுக்கோ, அப்போ தான் 9வது கிளாஸ் போகும்போது உனக்கு அவங்க சொல்லித்தரது மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அல்ஜீப்ரா நம்மளுடைய இஎம்ஐ பிரச்சனையை தீர்க்காது, காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் பேட்டா பிரச்சனையை தீர்க்காதுன்னு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூலின்னு ஆரம்பித்த பாசிட்டிவ் பெருமாள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம், சில சமயங்களில் 2 லட்சம் வரை கூட சம்பாதிக்கிறேன்னு புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. பாடம் 1 கதையல்ல நிஜம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பஸ்தனோட லைஃப்பை மிக அழகாக படம் பிடிச்சு காட்டுறாரு. காலையில் எந்திரிக்கும் போதே கிச்சன்லேருந்து மனைவி திட்டுறத அலாம் சத்தமாக கேட்டு எந்திரிக்கிற அந்த கணவன் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் எடுத்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு நோண்டிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமாக குளித்து கிளம்பி பிள்ளைகளையெல்லாம் போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு லேட்டாக போய் மேனேஜர்கிட்ட இல்லை சூப்பர்வைசர்கிட்ட திட்டு வாங்கி சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் வேலை
11 மணிக்கு ஒரு டீ, 2 மணிக்கு லஞ்சு, 4 மணிக்கு மறுபடியும் ஒரு டீ, 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு டிராஃபிக்கில் மாட்டி 7 மணிக்கு வந்தால் 9 மணிக்கு டின்னர், 10 மணிக்கு டிவி, 11 மணிக்கு ஃபேமிலி, 12 மணிக்கு தூக்கம். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் மனைவியின் சத்தம், சாப்பாடு, வேலை, தூக்கம், ரிப்பீட்டு. மனைவியின் சத்தம், சாப்பாடு, வேலை, தூக்கம், ரிப்பீட்டுன்னு இப்படி கடிகாரம் உழண்டுட்டுருக்கிற மாதிரி போயிட்டுருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்தை எப்படி உருவாக்குறது, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு எப்படி நம்ம ஆசைப்படுற அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நிதி சுதந்திரத்தை எப்படி பெறது, இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப செலவு, கல்யாணம், காதுகுத்து, சீர்வரிசை, வீட்டு வாடகை, பெட்ரோல், இஎம்ஐ, வாங்கின கடனுக்கு வட்டி, இதெல்லாம் ஒரு டைம் இல்லை மாதம் மாதம் கட்டணும். அது இல்லாமல் இன்றைக்கி வீட்டுக்கு 4 ஸ்மார்ட் ஃபோனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பைக்கு, காருன்னு ஆடம்பரங்கள் எல்லாம் அத்தியாவசியமாக மாறிப்போன இந்த காலகட்டத்தில் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, வரப்போகிற செலவுகளையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கை போயிட்டுருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வரவுக்கு மீறிய வருமானத்தை உருவாக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். நில் கவனி செல் அப்படிங்கிறது ரகசியத்திற்கான ஒரு வழிமுறை. இன்றைக்கி நம்ம நின்று கவனித்து செல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. நீங்கள் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போய் என்றைக்குமே கோடீஸ்வரன் ஆக முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோரை, அந்த ஆண்டர்ப்ரனரை வெளியில் கொண்டு வரதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த நிதி சுதந்திரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இவர் காலேஜ் டிகிரி முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் டிக்ஷனரி விற்கிற வேலைக்கு போயிருக்காரு. அதாவது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரோட்லலாம் போய் டிக்ஷனரியை மக்களுக்கு விற்கக்கூடிய அந்த வேலைக்கு போயிருக்கிறாரு. அந்த வேலை இவருக்கு பிடிக்கலை, அதனால் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் டெய்லியும் போய் ரெஸ்யூம் பிரிண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இவர் டெய்லியும் பிரிண்ட் எடுக்க வர்றதை பார்த்துருக்குற அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஓனர் 2 மாதம் 3 மாதம் கழித்து, நீ ஒன்றும் வேலைக்கு போகிற மாதிரியே தெரில, பேசாமல் என்னோடய கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொல்கிறாரு. சாஃப்ட்வேர் படித்து முடிச்சுட்டு பெரிய சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆகலான்னு கனவோடு வந்த எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆனால் எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அழகான வரி சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் கிடைக்கக்கூடிய வழிகளிலும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியுது, இந்த சின்ன கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமான்னு உணர்றாரு. அதனால இவர் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் வேலைக்கு போகிறது, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஒரு தொழிலை சுத்தமாக கற்றுக்கிறதுக்காக வேணால் வேலைக்கு போகலாமே ஒழிய அதை சம்பாதிக்கிறதுக்காக, பணத்திற்காக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஓனருடைய ஆசீர்வாதத்தோடையே இவருடைய சொந்த ஊர்லேயும் அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு செல்ஃபோன்களெல்லாம் வாங்கி விற்கிற பிஸ்னஸ்னு பல ஏற்ற இறக்கங்களை தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த அந்த சவால்களையெல்லாம் இந்த முதல் சாப்டரில் ரொம்ப அழகாக விவரிக்கிறாரு. பாடம் 2, எனக்கு வேணும் ஆனால் வேணாம். நம்மை பணக்காரன் ஆக விடாமல் தடுக்கும் முக்கியமான முரண்பாடுகளை இந்த சாப்டர்லேருந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் முதல் முரண்பாடு எனக்கு வேணும் ஆனால் வேணாம். நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பெரிய அறையில் இருக்கிறீங்க, அந்த அறை முழுவதும் பணக்கட்டு இருக்குது. 500 ரூபா ஃப்ரெஷ் கரன்சி அந்த ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அந்த பணம் உங்களோடதில் பார்க்குறதுக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய முதல் எண்ணம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்களேன். எண்ணம் 1, நம்மளும் நல்லா சம்பாதிச்சு இந்த மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும், இந்த மாதிரியான எண்ணம் தோன்றுதா? இல்லை, 2வது வகை, இவ்வளோ பணமா, யாரை ஏமாற்றி கொள்ளையடித்த பணமோ, எந்த ஊரை உலையில் போட்டு சம்பாதிச்ச பணமோ, இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுதா? முதல் மாதிரியான எண்ணங்கள் தான் தோன்றுச்சு அப்படின்னா அது உண்மைதானு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்க்க சொல்கிறாரு. ஏன்னா அது உண்மையாக இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய ஆழ் மனதில் பதிந்திருக்கக்கூடிய முக்கியமான எண்ணம் 2வது வகையான எண்ணம். நிறையா பணம்னாலே அது தவறான வழியில் தான் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். இவர் சொல்கிறாரு, இப்போ கூட நான் பணத்தை பற்றி பேசும்போதும் கிளாஸ் எடுக்க தொடங்கும் போதும் மக்கள் என்ன ஒரு ஏமாற்று பேர் வழியாக தான் பார்க்குறாங்க. சமுதாயத்தில் பப்ளிக்கில் பணத்தை பற்றி ஒரு பச்சையாக பேச முடியறதில்ல
அவங்களுடைய பணத்தை ஆட்டைய போட வந்தவன் போல பார்க்குறாங்க. பணம் ஒரு கெட்ட வார்த்தையாக மாறின மாதிரி தோணுது. அதனால உங்களுடைய ஆழ்மனதில் நிஜமாவே பணம் வேணுங்கிற ஆசை இருக்கா, இல்லை பணத்தை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய மைண்டில் பணத்தை பற்றி தவறாகவும் ஏழ்மையை பற்றி உயர்வாகவும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. பணம் வந்தால் மதிக்கெட்டு போயிடும், பணம் வரும்போது பல பிரச்சனைகளையும் கூட்டி கொண்டு வரும். பணத்தை வச்சு மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக இருக்கேன். ஏழ்மையையே பெருமையாக பேசும் குணம் நம்மள்கிட்ட வந்துருச்சு, அப்புறம் எப்படி நம்மெல்லாம் பணக்காரன் ஆக முடியும்னு கேள்வி கேட்குறாரு. இப்படி பணம் வேணும் பணம் வேணும்னு வெறும் வாயில் சொல்லிட்டு இருக்கிற நம்ம, அல்லது அந்த வெளிமனதின் மூலமாக கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக சொல்லிட்டு இருக்கிற நம்மளுடைய ஆழ்மனதின் மூலமாக, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக இல்லை பணம் வேண்டாம், பணம் வந்தால் நிறைய பிரச்சனைகளும் வரும்னு நம்மளை அறியாமையே அந்த பணத்தை விலக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் எனக்கு வேணும் ஆனால் வேணாங்கிற சாப்டரில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பாடம் 3, அவங்க கெட்டவங்க நாங்கள் நல்லவங்க. ஒரு பெரிய பணக்காரனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனதில் எண்ணக்கூடிய முதல் எண்ணம் என்ன? இவன்லாம் கண்டிப்பாக குறுக்கு வழியில் தான் பணக்காரன் ஆகிருப்பான், நேர்மையாக சம்பாதிச்சு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவனால் பணக்காரன் ஆகியிருக்கவே முடியாது. பணக்காரங்களாலே திமிரு பிடிச்சவங்க, ஈவு இறக்கம் இல்லாதவங்க, கஞ்சப்பயலுக, எச்ச கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 75 வருட தமிழ் சினிமாவும் எல்லா பணக்காரர்களையும் வில்லனாக தான் காட்டியிருக்கு. அன்னைக்கு நம்பியார் காலத்திலிருந்து ரகுவரன், பிரகாஷ்ராஜ் வரைக்கும் எல்லா பணக்காரர்களும் வில்லன்கள் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்கு தெரியாமலே நம்மளுடைய ஆழ்மனத்தில் விதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்படி பணக்காரர்களை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் கொண்டிருக்கும்போது நம்மளும் எப்படி பணக்காரன் ஆக முடியும்? அதனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம், இதுவரைக்கும் நம்ம செல்வந்தரா கோடீஸ்வரரா ஆகாததுக்கு ஒரு காரணம் பணத்தை பற்றியும் பணக்காரர்களை பற்றியும் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான். பாடம் 4, தடை அதை உடை. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும், நம்மளுடைய தேவைகளுக்கும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் காரணம் பணம் இல்லை, பணத்தை பற்றிய புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாதது தான் காரணம். பணம் செயல்படும் விதமும் அதை கையாள தெரியாததும் தான் காரணம்னு சொல்கிறாரு. பணமும் கத்தியையும் இங்கே ஒப்பிடுறாரு. கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அதை காய் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒருத்தரை குத்தி கொலை பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இந்த பணமும் அதோட தன்மையில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. பாவப்பட்ட பணம், புண்ணிய பணம், நல்ல பணம், கெட்ட பணம் இப்படியெல்லாம் இல்லை. பணம்ங்கிறது பணம் தான். அது யார்கிட்ட போகுதோ அதை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு முடிவு செய்யப்படுது. எப்படி கத்தி ஒரு கருவி போல, பணம்ங்கிறது ஒரு பரிமாற்றத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கருவி மட்டும்தான். அதனால நீங்கள் பணத்தை பற்றியும் பணக்காரர்களை வெறுக்கிறதையும் முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் கோவிலை வெறுத்தாலும் சாமியை வெறுத்தாலும் ஒன்று தான். அது மாதிரி பணக்காரர்களை வெறுத்தாலும் பணத்தை வெறுத்தாலும் ஒன்று தான். பணம்ங்கிற சாமி குடியிருக்கிற கோவில் தான் பணக்காரர்கள். அதுக்காக எல்லா பணக்காரர்களும் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல, அது விவாதத்துக்கும் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக இப்படி யோசிச்சு பாருங்க, எல்லா ஏழைகளும் அல்லது நடுத்தர குடும்பத்தினரும் நல்லவர்களா? பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, செயின் ராபரி பண்ணுறவங்க, கூலிப்படை, வீடு புகுந்து கொள்ளை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்களா? அதனால பணக்காரர்களில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க, ஏழைகளில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. பணத்துக்கும் நல்லவனாக இருப்பதற்கும் கெட்டவனாக இருப்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சரி, எல்லா பணக்காரர்களுமே கெட்டவங்கன்னு வச்சுட்டாலும் நம்ம யார்? நம்ம நல்லவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஏன் பணக்காரர்கள் ஆகக்கூடாது? இவர் சொல்கிறாரு, உங்களை போன்ற என்னை போன்ற சோம்பேறியான நல்லவர்கள் இருக்கும் வரை சுறுசுறுப்பான கெட்டவர்கள் வேகமாக உழைத்து பெரும் பணம் சேர்த்து இந்த சமுதாயத்திற்கு போதுமான தீமைகளை செய்வார்கள். அதனால் இந்த சமுதாயம் சிறக்க ஒரே வழி கெட்ட பணக்காரர்களை திருத்துவதல்ல, நல்ல பணக்காரர்களை உருவாக்குவதும் நல்லவர்களை பணக்காரர்கள் ஆக்குவதும் தான். பணம் நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்த்தெல்லாம் போய் சேரதில்ல. யார் தன்னை விரும்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் பணம் போய் சேரும். அதனால் பணம், பணக்காரர்கள் இவர்களை பற்றிய தவறான எண்ணங்கள் முழுவதையும் உங்களுடைய மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விரும்புகிற பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும்னு ரொம்ப தெளிவாக முதல் 4 சாப்டர்ஸில் சொல்லிடுறாரு. பாடம் 5, மனம் ஒரு மகாசக்தி. ஈர்ப்பு விதி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு. உங்களுடைய மனதில் எந்த மாதிரியான எண்ணங்களை தொடர்ந்து விதைச்சிட்ருக்கீங்களோ
அதற்கான விளைவுகளை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடை பண்ணுவீங்க. அதனால உங்களுடைய தாட்ஸில் எப்பொழுதும் கவனமாக அது எப்பயும் பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்குதான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பணக்காரன் ஆகணும்னு முழு விருப்பத்தோடு நீங்கள் ஆசைப்படணும். பணத்தை நேசிக்கணும். பணத்தை அட்ராக்ட் பண்ணுவதற்கான சுய கட்டளைகள் அஃபர்மேஷன்ஸை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்க்கக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து ஃபீல் பண்ணி அந்த பணக்காரனின் மனநிலையில் உணர்ந்து படிக்கணும். அப்போ பிரபஞ்சம் நீங்கள் விரும்புகிற பணத்தை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் எல்லாமே உங்களுடைய வைப்ரேஷனை அந்த மணி ஃப்ரீக்வன்சிக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ்னு பார்க்கலாம். நான் பணத்தை மிகவும் நேசிக்கிறேன். என் வாழ்வில் பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. என் தேவைகளை நான் மிக திருப்தியாக பூர்த்தி செய்து கொள்கிறேன். பிறருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறேன். சௌகரியமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். எனக்கு அதற்கான தகுதி இருக்கிறது. பணம் பல வழிகளில் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது. பணத்தை நான் ஒரு காந்தம் போல வசீகரிக்கிறேன். பணம் எனக்கு எளிமையாக கிடைக்கிறது. பணத்தை பற்றி நான் அபரிமிதமாக உணர்கிறேன். நான் ஒரு மல்டி மில்லியனியர். நான் ஒரு கோடீஸ்வரன். நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன். அதனால் நான் பணத்தை நேசிக்கிறேன். நான் என் நாட்டை நேசிக்கிறேன். அதனால் நான் பணத்தை நேசிக்கிறேன். பணமும் என்னை நேசிக்கிறது. பாடம் 6, என் வழி தனி வழி. சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போகணுன்னா பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் கூட போகலாம். நேரம், உழைப்பு, செலவு இதை பொறுத்து பயணிக்கும் விதம் கடினமாக இருக்கும், இல்லைன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் விட்டு நிறைய பேர் நான் நடந்து தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதை கூட பாத யாத்திரைன்னு வச்சுக்கலாம். ஆனால் உருண்டுக்கிட்டே போக முடியுமா? சென்னையிலேருந்து உருண்டுக்கிட்டே ஹைதராபாத் போய் சேர்ந்துட முடியுமா? அதே மாதிரி பணக்காரன் ஆவதற்கு எத்தனையோ வாகனங்களும் வழிமுறைகளும் இருக்கும்போது உருண்டுகிட்டே போகிறத தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதாவது மாதச்சம்பளத்துக்கு போய் தான் பணக்காரன் ஆவேன்னு துடிச்சிட்ருக்கோம். 100-150 வருஷங்களாக தான் இந்த வேலைக்கு போகிறதும் மாத சம்பளம் வாங்குறதும் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் இனத்தொழில், குலத்தொழில், கைத்தொழில்னு இருந்திருக்கு. உலகத்திற்கே தொழில் முனைத்துவம், அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப்பை சொல்லி கொடுத்தது நம்ம தான். வாழ்வதற்காக வேலைக்கு போன நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகிறதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பணக்காரன் ஆகாததற்கு 2வது முரண்பாடு இதுதான். நான் பணக்காரன் ஆகணும், ஆனால் வேலைக்கு தான் போவேன். அதனால் முதல்ல பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வியாபாரம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணுங்கள். வழி தானாக பிறக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் தானாக உங்கள்கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பணக்காரன் ஆகணும்னா பிஸ்னஸ் தான் மிகச்சிறந்த வழி. ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா 97% பணக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணி தான் செல்வந்தர்கள் ஆகியிருக்காங்க. 2% மக்கள் மட்டும்தான் அந்த பரம்பரை செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க. ஒரே 1%த்திற்கும் கீழான மக்கள் மட்டும்தான் மாத சம்பளத்திற்கு போய் பணக்காரர்களானவர்கள். டாக்டர்ஸ், லாயர்ஸ் மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய ரகசியம், பணக்காரர்கள் பணத்தை கொண்டு பணத்தை உருவாக்கவில்லை, தங்களுடைய மனதின் மூலமாகவே பணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த சாப்டர் அருமையாக நிறைவு செய்கிறாரு. இதுக்கு அடுத்தடுத்த பாடங்களில் ஏழை அல்லது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய 101 வித்தியாசங்கள், அவர்கள் சிந்திக்கும் விதத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை 101 பாயிண்ட்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே கவர் பண்ண முடியாது. அதனால் அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இதர விஷயங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். தேங்க்யூ.